விலகுவதில்லை தேவன். சொல்லுங்க, ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை தேவன். யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானமே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே உம்மாலே பலனடைந்து மதிலையும் தாண்டிடுவே. சொல்லுங்க, உம்மாலே பலனடைந்து மதிலையும் தாண்டிடுவே. யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு. கரங்களை தட்டி சொல்லுவோம். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமா. கரங்களை உயர்த்தி, கரங்களை. உம்மையை நம்பும் எனக்கு சொல்லுங்க, நித்திய கண்மலை நீர். உம்மையை நம்பும் எனக்கு. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தேடுகிற நாங்கள் உம்மையை நோக்கிடும் நான். சொல்லுங்க, வெட்கம் அடைவதில்லை. உம்மையே நோக்கிடும் நான். இன்னும் ஒரு விஷயம், உம்மையை நோக்கிடும் நான். உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையே உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவ. சொல்லுங்க, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின். சத்தமா, யெகோவா ரப்பா. சொல்லுவோம், யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் தேவன் சகாயர். தேவன் சகாயர் எனக்கு எவர் அஞ்சிடேனே. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடே. இன்னொரு விஷயம், தேவன் தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சி. சொல்லுங்க, சொல்லுங்க, தேவன் தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடே. ஒருபோதும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை தேவன். ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. உம்மையே உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. அப்பா, உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம். சொல்லுங்க, உம்மையே நோக்கிடும் நான். உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம். கரங்களை தட்டி சொல்லுமா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி, யெகோவா ரப்பா. ஓ, யெகோவா ஷம்மா என்னோடு இருக்கின்றீர். யெகோவா நிசி என் ஜெய கோடியே. யெகோவா ரப்பா என் பரிகாரியே. யெகோவா ஷாலோம் என் சமாதானமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். சொல்லுவோம். உம் தழும்புகளால் நான் எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள தகவல வாழ்வு இதுல உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை தட்டி பாடும். உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. சத்தமா அவர் பெயரை கூப்பிடும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. கரங்களை தட்டி. இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் காருண்யத்தால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை தட்டி உம்மை விட யாரும் இல்ல. அப்பா என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. சொல்லுவோம். தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லுவோம். இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து
கொண்டே உன் பாசத்தினால் நான் திகைத்து கரங்களை தட்டி உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கரங்களை தட்டி உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள அப்பா உம்மை விட எதுவும் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே கரங்களை தட்டி சொல்வோம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே கண்களை மூடி இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க இயேசுவே கூப்பிடுங்க 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 வியாதியோடு இருக்கிறவங்க கூப்பிடுங்க தேவையோடு இருக்கிறவங்க கூப்பிடுங்க உதவி வேணும்ன்றவங்க கூப்பிடுங்க எல்லாரும் கூப்பிடுங்க இயேசுவே வாய்களை திறந்து கூப்பிடுங்க வாய்களை திறந்து கூப்பிடுங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் கூப்பிடுங்க ஓ எல்லா இயேசு கண்ணீரோடு இருக்கிறவங்க கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க உதவி தேவைன்றவங்க கூப்பிடுங்க சோர்ந்து போய் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசு ஓடி வருவார் சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இயேசு எல்லாரும் கூப்பிடுங்க 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 சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க இயேசுவே எல்லா இயேசுவே 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 எல்லா இயேசு இயேசுவே இயேசு la mama la rasegere ria mama la gorolo ria la dara la mana segere ria mama la gorolo ria mama la dara la mana segere இயேசுவே 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 எல்லா இயேசு கரங்களை தட்டி ria mama la rasegere இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே 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 எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே கரங்களை உயர்த்தி இயேசுவே எல்லாம் இயேசுவே சொல்லுவோம் கூப்பிடுங்க இயேசுவே கூப்பிடுங்க இயேசுவே எல்லா இயேசுவே இன்னும் ஒரு விசை கூப்பிடுங்க இயேசுவே ரியா மாமா மாரா லா ஷெகரேலே ரியா மாமா மாமா ரா ரியா லா ரா ரா ரியா பக்கோன கண்களை மூடி உபத்திரவங்களோடு வந்திருக்கிறாயா கண்ணீரோடு வந்திருக்கிறாயா கவலையோடு வந்திருக்கிறாயா உன் கரங்களை உயர்த்தி கூப்பிடு இயேசுவே கஷ்டப்படுறீங்களா கஷ்டமா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க இயேசுவே இயேசு அப்பா எல்லாம் எல்லாம் இன்னும் ஒரு விசை சொல்லுவோம் இயேசுவே 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 எல்லா இயேசுவே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ரெண்டு கரங்களை உயர்த்துவோம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும்
மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானம் பூமி சொல்லுவோம், வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள், உம் வார்த்தை மாறாதே. சொல்லுவோம், இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா. சொல்லுங்க. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா. ஆமே பலன் தாருமே, பலன் தாருமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். பலத்தா கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. நடத்திடுமே, பலன் தாருமே. ஓ கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. உங்க பலத்தா, பலத்தா என்னை நடத்திடுவே. ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா யா பாபா பாரா லா 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 ஷெகரலே யா லா 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 பாரா தோரோலு ஹோரியே தேரலே யா மாமா மாரா லா லா கோரோலு ஹோரியே தேரலே. தேவ தூதர்கள் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். யா லா 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 பா ஏரியா லா 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 நாமா கோரோலு ஹோரியே கேரலே. உன் தலையில் இருக்கிற கட்டுகளை இயேசு அறுக்க போகிறார். உன் தலையில் இருக்கிற பாரங்களை இயேசு நிர்மலப்படுத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசே போ வெளியே. யா பாபா பாபா லா 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 யா மா கண்களை மூடி, கண்களை மூடி. லேலுயா, இயேசுவே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஓ யா பாபா லா 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 இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya, ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வதான எங்கள் பரலோக பிதாவே, இந்த 8வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் மட்டுமாய் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி, நீரே எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லி, எங்களுடைய புகலிடமும் எங்களுடைய கோட்டையும் எங்களுடைய அரணுமாய் இருக்கிறவர் நீர் மாத்திரம் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். எம்மட்டுமா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, நீ எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தில் இல்லாதமல் வந்தவர்கள் சமாதானத்தோடும், பலவீனத்தோடு வந்தவர்கள் பலத்தோடும் ஆண்டவரே, மன சமாதானத்தோடு இந்த காலை வேளை எங்களோடு கூட நீ இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், புதிய சமாதானத்தையும் புதிய கிருபையும் இந்த நாளிலும் பெற்றுக்கொண்டவர்களாய் எங்களை நீ கர்த்தாவை திரும்ப அனுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்தி எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதல் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாய் ஒரு விசை வருகிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் எடுத்து போட்டு ஓய்வு நாளே உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள்
இந்த நேரத்தை உங்கள் சமூகத்தில் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீ கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் சபையிலே அதிகாலை ஜெபம் காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நம்முடைய சபையிலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாலை ஜெபத்திலும் அருகில் இருக்கிறவர்கள், சபைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை ஒவ்வொரு வாரமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் நம்முடைய தேசத்திற்காய் சபையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிறவர்கள் தொடர்ந்து வரும்படியாகவும் வராதவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். ஏனால் இந்த அதிக காலையிலே தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறுகிறது. உபவாச கூட்டம் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை இரவு சபையில் இருக்கக்கூடிய வாலிப சகோதரிகள் நம்முடைய ஆலயத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை மாலை காத்திருப்பு ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். வழக்கம் போல் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5:45 மணியிலிருந்து 7:45 மணி வரையிலும், அதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை 10:30 மணி வரையிலும் நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை முதல் தேதி 9வது மாதத்தின் முதல் தேதி காலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. இந்த வாக்குத்தத்த ஆராதனை வரும்படியாய், அந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் விசுவாசிகள் வரும்படியாய் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை பெண்கள் கூட்டம் சபையிலே 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். முதல் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த பெண்கள் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியார் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக பெற்றோர்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்கள் செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு வேதத்துல இருந்து கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு சில கேள்விகளை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் கேள்விகள் பைபிளில் ஆண்டவர் நமக்கு எப்பவுமே ஜெபத்தில் நம்ம தான் ஆண்டவர் கேள்வி கேட்டு பழக்கம். வேதத்தில் ஒரு சில கேள்விகளை, அநேக கேள்விகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். வேதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்ட ஒரு சில கேள்விகளை நாம் தியானிக்கலாம். முதலாவது கேள்வி, கர்த்தர் கேட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் பைபிள். வேதத்தில் முதல் கேள்வி இயேசுக்கு ஆண்டவர் வாயை திறந்து கேட்டது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்புறம் அப்படியே நிறைய கேள்விகள் ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறார். அதில் ஒரு சில கேள்விகளை நாம் இன்றைக்கு காலை வேளையில் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9 வசனம் தொடங்கி 15 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 9 வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவன், ஒரு உற்ப காலத்திடத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவர்களுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாய் மான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். 13ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று
சொல்வானேன். அடுத்த வசனம் 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம். இன்னைக்கு கர்த்தர் சபையில் வந்திருக்கிற அதிகாலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் முதல் கேட்குற கேள்வி, என்னால் உன் காரியங்களை சீர்படுத்த முடியும், நீ நம்புறியா? இன்னும் நீ என்ன நம்புறியா? Do you still believe in me? இன்னும் நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலை வேளையில் முதல் குவெஸ்டின் கர்த்தர் உன்னை கேட்கிறார். உனக்கு கொடுக்க வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறும், நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தங்கள், உனக்கு நான் வீடு கொடுப்பேன்னு சொன்னேன், நாட்கள் கடந்து போயிட்டு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னும் நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு சபையில் வந்திருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிற முதல் கேள்வி, தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கிழவி ஆயிட்டாங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு. அவங்க வாசிக்கிறப்ப வசனம் வாசிக்கிறப்ப சொல்றோம், இதுக்கு மேல நமக்கு சந்தோஷம் வருமா? இதுக்கு மேல இன்பம் உண்டாகுமா? இதுக்கு மேல ஏதாவது அற்புதங்கள் நடக்குமா? இதுக்கு மேலேயும் காரியங்கள், இதுக்கு மேலேயும் பிள்ளை பிறக்குமா? இதுக்கப்புறமும் என் கணவர் மாறுவாரா? இதுக்கப்புறமும் என் குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்குமா? இதுக்கப்புறம் நான் இழந்து போன பொருட்கள் வருமா? இதுக்கப்புறமும் இப்படி காரியங்கள் நடக்குமா அப்படின்ற கேள்வியோடு நீ இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த காலை வேளையில நான் உனக்கு கொடுக்க வாக்கு தத்தங்களை இன்னும் நீ நம்புகிறாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து முதல் கேள்வி கேட்கிறாய். Do you still believe my words? இன்னும் நீ ஏமல் பற்றுதலாக இருக்கிறாயா? இன்னும் நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? இன்னும் நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். நீங்க சொல்ல போகிற பதில், கர்த்தரால் கூடாத காரியம் சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் இன்னைக்கு சபையை வந்திருக்கிற உன்னை பார்த்து கேட்கிறார், நீ நம்புறியா என்ன? நீ நம்புறியா என்ன? உனக்கு பிள்ளை பிறக்கும், நீ நம்புறியா? இன்னும் நீங்க சொல்ல வேண்டியது என்னது? நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க சத்தமா, நம்புறீங்களா? யூ ஸ்டில் பிலீவ் இன் காட்? கர்த்தரால் இது கூடும் நம்புறீங்களா? கர்த்தர் உன்னை இன்னும் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நாள் வருது. 2009 கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறல. 2001 கொடுத்த வாக்கு தத்தங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறல. ஆனா வாக்கு தத்தங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு இன்னும் நம்புறியா? இன்னும் நீ என்ன நம்புறியா? உன் சரீரத்தில் இருக்கிற ஒரு சில அவயங்கள் கெட்டு போன பிறகு இன்னும் நீ என்ன நம்புறியா? கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், ஆபிரகாமே, உன் மனைவி நகைக்கிறாங்க, ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் சிரிக்குது, ஆமாதான். ஊர்ல இருக்கிற கடன் கொடுத்தவெல்லாம் சிரிக்கிறான், எல்லாரும் நகைக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனா நீ கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறாயா? நீ என்னை நம்புகிறாயா? முதல் கேள்வி கர்த்தர் கேட்கிற கேள்வி, do you still believe me? இரண்டாவது கேள்வி கர்த்தர் என்ன கேட்கிறார் என்று வாசிக்கலாம். எசேக்கியா 39ஆம் அதிகாரம். எசேக்கியா 39ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 1009வது பக்கம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1009வது பக்கம். 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். மனுபுத்திரனே, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றார். 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இரண்டாவது கர்த்தர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார் உங்களை பார்த்து, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி? என்ன எலும்புகள்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன எலும்புகள் எல்லாம்? உலர்ந்த எலும்புகள், காஞ்சி போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? காஞ்சி போயிடுச்சு. ஏதாவது இருந்தா பரவாயில்ல, இந்த எலும்புகள் எல்லாம் பள்ளத்தாக்கில் இருக்கிறது, உலர்ந்து போயிடுச்சு. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ். இதுக்கப்புறமும் இந்த எலும்புகளுக்கு ஒண்ணுமே நடக்காது. இதுக்கப்புறம் இதை விட வேர்ஸ்டா ஆக முடியாது. இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. ட்ரை, அதாவது வறட்சி ஆயிடுச்சு இந்த எலும்புகள் எல்லாம். கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், நீ நம்புறியா இந்த எலும்புகள் உயிரடையும் சொல்லிட்டு?
நீ நம்புறியா இந்த எலும்புகள் எல்லாம் கூடி வந்து ஜீவன் பெறும் என்று? எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவரீர் நீர் அதை அறிவீர். இரண்டாவது கேள்வி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் எல்லாம் ஜீவன் அடையுமா என்று நீ விசுவாசிக்கிறாயா? உலர்ந்து போயிருக்கிற, பிரிந்து போயிருக்கிற உன் குடும்பம் ஒன்று சேரும் என்று நீ நம்புகிறாயா? பிரிந்து போயிருக்கிற உன்னுடைய கணவர், பிரிந்து உன்னை விட்டு ஓடி போயிருக்கிற உன் பிள்ளை, உன்னை விட்டு ஓடி போயிருக்கிற உன் மனைவி திரும்ப ஒன்று சேர்வார்கள் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். இரண்டாவது கேள்வி, உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று நீ விசுவாசிக்கிறாயா? உலர்ந்து 4 நாள் ஆயிருக்கலாம், 40 வருடங்கள் ஆயிருக்கலாம், அல்லது உன் முற்பாட்டர்களுடைய சொத்து உன் கையை விட்டு போய் பல ஆண்டுகள் உலர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இரண்டாவது உன்னை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு நீ நம்புறியா அந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் கூடி வரும் என்று நீ நம்புகிறாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். நீ நம்புவா என்று சொன்னால் உன் கண்களாலே எந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறதை நீ பார்த்தாயோ அதே எலும்புகள் உன் கண்களால திரும்ப ஜீவன் அடைகிறதை நீ பார்க்க போகிறாய். உன் கண்களால எந்த குடும்பம் உடைக்கப்பட்டதை நீ பார்த்தாயோ, உன் கண்களால யார் உன்னை விட்டு பிரிந்து போனதை பார்த்தாயோ, யார் சிதறி இருக்கிறதை நீ பார்க்கிறாயோ, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அதே கண்களால் இந்த காலை வேளையிலே நீ ஒரு காட்சியை பார்க்க போகிறாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். எசேக்கியாவே, இன்னைக்கு இந்தியன் அப்போஸ்தலிக் மிஷன் சபையில வந்திருக்கிற உன்னை பார்த்து இரண்டாவது கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ நம்புறியா? நீ நம்புறியா? நீங்க நம்புறீங்களா? உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் திரும்ப ஒன்று சேரும் நீ நம்புறீங்களா? கிட்னி இல்லாத இடங்களில் கிட்னி வரும் நீங்க நம்புறீங்களா? கண்கள் இல்லாத இடங்களில் கண்கள் வரும் நீங்க நம்புறீங்களா? நரம்புகள் உருவாகும் என்று நீங்க நம்புறீங்களா? நீங்க நடப்பீங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நல்லா தெரியும், நிறைய பெண்களுக்கு முட்டி வலி, முதுகு வலி எல்லாம், கால் வலி, கொஞ்சம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க எழுந்து ஓடுவீங்கன்னு? சத்தமா சொல்லுங்க. நான் கிளை சபையில் ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். ஒரு பையன் ரொம்ப திக்கி பேசுவானாம். நல்ல பையன், நல்ல குணங்கள், ரொம்ப நல்ல பிரில்லியன்ட். அவனை பேசாம விட்டுட்டா, அவ யாராவது கேள்வி கேட்டா கூட, உன் பேர் என்னடா தம்பி அப்படின்னா கூட அவனுக்கு அழுக வந்துருமா. ஏன்னா அவன் ஒரு வாய் இருந்து அந்த ஒரு வார்த்தைக்கு நான் 10 தடவை திக்கிறேனேன்னு சொல்லிட்டு இந்த 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 திக்கிற சமாச்சாரம் இவனுக்கு 13 வயசு வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் இவருக்கு ரொம்ப 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 ஸ்கூலில் அவனை சொல்கிறப்ப சொல்கிறாங்க, அவன்கிட்ட அவனை பேசாமல் விட்டுட்டா அவன் பெரிய சாதனைகள்லாம் செய்வான். என் பையன்கிட்ட அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, இதுக்கப்புறமே பேச முடியாது. 13 வருஷம் அப்பா அம்மாவே ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என் பிள்ளை பேசாது. இதுக்கப்புறம் நம்ம கூட இல்லை, நிறைய முறை ஒரு காரியங்களுக்காக குறிப்பிட்டு ஜோம் பண்ணி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இதுக்கப்புறம் நம்மள தான், நானும் தான் ஜோம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம் நம்ம? இதுக்கப்புறம் நீங்களாம் அப்படி பண்ணதில்லை, பரவாயில்ல. நான் அப்படி ஒரு சில சமயங்கள்லாம் 13 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நடக்காது போல இருக்கு, ஜபத்தை மாற்றலாம், இதுக்கப்புறம் நடக்காது போல இருக்குது, வேற வேலையை பார்க்கலாம், அந்த வேலைக்காக ஜோம் கர்த்தர் தான் கொடுப்பேன், வேற காரியத்தை பார்க்கலாமே, வேற வேலையை பார்க்கலாமே அப்படின்னு போயிருப்போம். இந்த பிள்ளைக்கும் கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா அப்படி தான் விட்டுட்டாங்க. 14வது வருஷம். ஆனால் இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையா, நான் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினாராம். அவன் நாக்கை திறந்து, அவன் ரொம்ப 13 வருஷங்களுக்கு அப்புறம் விடாமல் பேசினது, அந்நிய பாஷையை விடாமல் பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, அவன் நாக்கில் ஏதோ ஒன்று வந்து இறங்கின மாதிரி. என் நாக்கு என்ன அறியாமலே துடிக்க ஆரம்பிச்சுது. ஆட ஆரம்பிக்கல, நாக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சுதான், துடிக்க ஆரம்பிச்சுதான். 13 வருஷம் விளங்காத நாக்கு, 13 வருஷம் செயல்படாத நாக்கு, நாக்கில் ஓடுற நரம்புகள்லாம் 13 வருஷம் செயல்படாமல் இருந்திருக்கிறது. 13 வருஷம் ஒரு தெரில, அதில் என்ன திக்கு வாயில் என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு தெரில. 13 வருஷங்கள் செயல்படாத இருந்த நாக்கு ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது துடிக்க ஆரம்பித்ததாம். இன்றைக்கு உன் சரீரங்களில் இருக்கிற உறுப்புகளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ நம்புறியா? உனக்கு இன்னும் நான் ஜீவன் கொடுக்க முடியும், நீ நம்புறியா? உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் கைகூடி வர செய்வது உண்மை என்றால், இன்னைக்கு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்
ஒன்றுமில்லை இயேசுவுக்கு. வியாதியோடு இருக்கிறவங்க கை தூக்குங்களேன், வெக்கப்படாம தூக்குங்க. சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவங்க கை தூக்குங்க. இயேசு கை தூக்கி நிற்கிற உன்னை பார்த்து கேட்கிறார், நீ நம்புறியா? உன் சரீரத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் நீ காலை வேளையில நம்புறியா? உன் கற்பங்கள் திறக்கப்படும் நீ நம்புறியா? நீ ஓடுவ நீ நம்புறியா? உன் கண்கள் நல்ல பார்வை அடை நீ நம்புறியா? அந்த காலை வேளையில நீ நம்புவா என்றால் உன் கண்களால உன் கண்களால உன் கண்களால உன் கண்களால் நீ அதை பார்க்க போகிறாய். மத்தவன் பார்த்துல சொல்லுங்க, நான் பார்க்க போறேன். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க, நான் பார்க்க போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பார்க்க போற சீக்கிரத்துல. சொல்லுங்க, இந்த ஆராதனை முடிவதற்குள்ள நீ பார்க்க போகிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, இந்த ஆராதனை முடிவதற்குள்ள உலர்ந்த எலும்புகள் நடக்க போகிறத நீ பார்க்க போகிறாய். உலர்ந்த எலும்பு கூடி வர்றது பெரிய விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உலர்ந்த எலும்புகள் நடக்க போகிறது. உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா போதும் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு என் ஊழியத்தை செய்வான். என் பிள்ளை பார்டர் மார்க் ஆகி பாஸ் பண்ணா போதும். இல்ல உன் பிள்ளை கர்த்தர் ஸ்டேட் மார்க் கர்த்தர் கொண்டு வர சொல்லுவார். உலர்ந்து போயிருக்கிறது. எப்படி போயிருக்கிறது சொல்லுங்களேன். அதாவது இங்கிலீஷ்ல வேர்ஸ்ட், இந்த படிக்காத வேர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்வாங்க. என்ன ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க? வேர்ஸ்ட்டுங்க. ஐயோப்பா, உருப்படாதுங்க. இதுக்கெல்லாம் ஹோப்பே இல்லைங்க, நம்பிக்கையே இல்லைங்க. ஹோப்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப்லெஸ் பீப்புள், ஹோப்பே இல்லாத வந்திருக்கலாம். ஏசு அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்புறியா? எசேக்கியாவே, உன் குடும்பம் சிதறந்து போயிருக்கிற உன் குடும்பம் ஒன்று சேரும் என்று நம்புகிறாயா? முதல் கேள்வி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க சொல்ல வேண்டிய பதில், தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது காரியம், எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் சொப்பனத்தில், எசேக்கியாவே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் விசுவாசிக்கிறாயா? எசேக்கியா சொல்லுகிறார், ஆம் கர்த்தாவே, உயிரடையும். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரைக்கும். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவளை இயேசு என்று அறியா. 15ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மூன்றாவது கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏமா அழுத நீ? என்ன கேள்வி கேட்கிறார் கர்த்தர்? சொல்லுங்களேன், ஏன் அழுத? ஒருவேளை போன வாரத்தில் ரொம்ப அழுதுருக்கலாம், சனிக்கிழமை நேற்று அழுதுருக்கலாம், நேற்று ரொம்ப அழுதுருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ. எனக்கு ஆராதனை நடத்தும் போது பார்த்தா ஒரு சிலர்லாம் அழுவாங்க. ஒருவேளை இந்த ஆராதனையில் கூட நீங்கள் அழுதுருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், ஏமா அழுத? எதுக்காக அழுத? காணாம போயிடுச்சுன்னு அழுவுறியா? இல்லைன்னா எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீ அழுவுறியா? கர்த்தர் சொல்கிறார், நீ தேடினதை கண்டடைய போகிறாய். மூன்றாவது கர்த்தர் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறார், why do you cry? எப்பவுமே அழுகிறது என்ன கேட்டீங்கன்னா, அழுவுறது நல்லது. அதுவும் சபையில் அழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சபையில் அழுவுறது, இயேசு கிறிஸ்து அழுதார். இயேசு கிறிஸ்து சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து அழுதார். இயேசு கிறிஸ்து லாசரு செத்திருக்கிறத கேள்விப்பட்டு அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் அழுதார். ஸோ ஜீசஸ், இயேசு கிறிஸ்து அழுதார். நம்ம கூட சபையில் அழுகிறது என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப நான் அடிக்கடிக்கு சொல்றது, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நீங்கள் அழுதுட்டீங்கன்னா எந்த மனுஷங்க முன்னாடியும் கர்த்தர் உங்களை அழவே விட மாட்டார். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி, ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஜெபிச்சிட்டோம்னா வேற எந்த மனுஷங்கிட்டையும் உன்னை கெஞ்சவோ உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணவோ கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டா போதும். மூணாவது
மரியாளை பார்த்து கேட்குறார். மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை காண இந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அம்மா அழுகுறாங்க, ஏற்கனவே அழுகுறாங்க, இயேசுவை காணும். ஏன்னா ரொம்ப நேசித்தவங்க, இயேசுவை காணும்னு அழுகுறாங்க. இவங்க கல்லறைக்கு வந்து உள்ளே பார்த்து தேவதூதன் கேட்குறான். ஃபஸ்ட்டு தேவதூதன் கேட்குறான், ஏம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இயேசுவை காணும். ரெண்டாவது ஒரு குரல் மரியாள் காதுக்கு வருகிறது, மரியாளே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், நேற்று ஏன் நீ அழுத. அது 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 ஒரு சிலர் நம்ம குடும்பத்திலே கூட இருக்கலாமே, நம்ம அழுகிறத பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன் அழுகுற, நம்ம அழுகைக்கு ரீசன் தெரிஞ்சாலும் அவ்வளோலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? என்னங்க ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர்ல யார் அழுதாலும் ஏசு அவங்க பக்கத்தில் போய் நின்று, ஏன்பா அழுகுற, உன் பிரச்சனை என்ன சொல்லு. மனுஷங்க நம்ம அழுகிறப்ப கேட்டாலே நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம அழுகிறப்போ, நம்ம கவலைப்படுறப்ப யாராச்சும் பக்கத்தில் வந்து நின்று, ஏம்மா அழுகுற, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சொன்னாலே, அது வந்து பிச்சைக்காரனான்னு சொன்னால் கூட நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து கேட்குறார், போன வாரம் ஏன் அழுத நீ, நான் தான் இருக்கிறேன்ல, இன்னைக்கு காலையில் ஏன் அழுத, why do you cry, கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிறாயா. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் அழுதாய், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சத்தமா சொல்லுங்களேன், இயேசு என் கண்ணீரை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இயேசு என் கண்ணீரை பார்த்து, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு என் கண்ணீரை பார்த்துக் கொள்வார். இயேசு என் கண்ணீர், எல்லாரும் சொல்லுங்க, அழுதவங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் கண்ணீரை பார்த்துக் கொள்வார். 3 கேள்விகளை பார்த்தோம். முதல் கேள்வி, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ. இரண்டாவது கேள்வி, கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், உள்ளிருந்த எலும்புகள் உயிரடையுமா. மூன்றாவது கேள்வி, அழுது கொண்டிருக்கிற மரியாளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய். நான்காவது கேள்வியை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் 4வது ஒரு கேள்வி கேட்கிறார், வேர் இஸ் thou brother. உன்னுடைய சகோதரன் இந்த காலை வேளையில எங்க இருக்கிறான்? உன்னுடைய சகோதரி இந்த காலை வேளையில எங்க இருக்கிறார்? உன்னுடைய மனைவி எங்கே? உன்னுடைய பிள்ளைகள் எங்கே? கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த உன்னுடைய பணம் எங்கே? கர்த்தர் உன் கையில் கொடுத்த உன்னுடைய தொழில் எங்கே? கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் வேலை எங்கே? கர்த்தர் உன் தலைமையில வைத்த உன்னுடைய அபிஷேகம் எங்கே? கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் அழைப்பு எங்கே? வேர் இஸ் your brother. எங்கே உன் சகோதரன்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயினும் ஆபேலும் என்று 2 சகோதரர்கள் பிறக்கிறார்கள். காயின் கோபப்பட்டு ஆபேலை என்ன பண்ணுகிறாரு? சொல்லுங்க சொல்லுங்க. காயின் கோபப்பட்டு என்ன பண்றாரு? ஆபேலை கொன்னுடுறாரு. கொன்னுட்ட உடனே பூமியிலிருந்து ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது. ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன ஒருத்தன் கொன்னுட்டான், என்னுடைய சகோதரன் கொன்னுட்டான். கர்த்தர் காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 4வது இந்த சபையை பார்த்து கர்த்தர் ஒரு கேட்கிற கேள்வி, உன்னுடைய சகோதரன் இந்த காலை வேளையில் எங்கே? உன்னை நம்பி நான் ஒரு கணவரை கொடுத்தேனே, உன்னை நம்பி நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன். பிள்ளை இல்லாத இருந்த போது உன் ஜெபத்தை கேட்டு நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன். கணவர் இல்ல, திருமணம் ஆகணும் என்று சொல்லி நீ அழுத போது உன் ஜெபத்தை கேட்டு நான் உனக்கு கணவரை கொடுத்தேன். எல்லா வீடு வேணும்னு சொன்ன வீடு கொடுத்தேன். நீ கேட்ட காரியங்களை அனைத்தையும் உனக்கு கொடுத்தேன். Now where is your brother? உன்னுடைய குடும்பம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? உன்னுடைய கணவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? உன்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எங்கே? கர்த்தர் அல்லவா கொடுத்தார் அவைகளை? இயேசு தானே கொடுத்தார் உங்ககிட்ட? இயேசு தானே கொடுத்தார். இயேசு கொடுத்தாரா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த உன்னுடைய ஊழியம் எங்கே? வேர் இஸ் இட்? காயினே, உன்னை நம்பி அல்லவா கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய பொருள் அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்தது.
இன்னைக்கு இழந்து போகலங்க. என்ன பண்ணார்? காயின்னு கொன்று போட்டார். என்ன பண்ணாரு சொல்லுங்களேன்? என்ன பண்ணாரு சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. கொன்று போட்டான். கர்த்தர் கொடுத்த சகோதரனை, கர்த்தர் நம்பி கொடுத்த சகோதரனை, கர்த்தர் நம்பி கொடுத்த அழைப்பை இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அநேகர் கொன்று கொண்டிருக்கிறோம், கொலை பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்த தரிசனங்களை நீ கொன்று கொண்டிருக்கிறாய். எங்கே? கர்த்தர் உனக்கு கொடுத்த வண்டி எங்கம்மா? நீ வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்டல, கர்த்தர் உன்னை நம்பி வேலை கொடுத்தார்ல, இப்ப எங்க அந்த வேலை? இப்ப எங்க அந்த வேலை? இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா உங்க கணவர் எங்கம்மா? செகண்ட் சர்வீஸ் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு சிலரை கேட்டா வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறாருன்னு. என்ன பண்ணுவாராம் சொல்லுங்க? வீட்டில் என்ன பண்றாரு? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. வீட்டில் என்ன பண்றாரு? சமைக்கிறாரு. ஆமா, வீட்டில் சமைக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்ல. பிள்ளை எங்க? அப்பா கேட்பார். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே உங்ககிட்ட நிறைய பேர் கிட்ட கேட்டு இன்னைக்கு கூட கேட்டிருப்பார், எங்கம்மா உன் பிள்ளை? தூங்கிட்டு இருக்கிறான் பாஸ்டர். இயேசு கிறிஸ்து தூங்குறதுக்காக தான் அவனை உங்களுக்கு கொடுத்தார். வேர் இஸ் யுவர் பிரதர்? இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை நம்பி நான் ஒரு சில ஊழியங்களை கொடுத்தேன், உன்னை நம்பி நான் ஒரு சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தினேன், உன்னை நம்பி நான் உனக்கு கணவரை கொடுத்தேன், உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்தேன், உன்னை நம்பி தொழில் கொடுத்தேன், உன்னை நம்பி தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தேன், உன்னை நம்பி தரிசனங்களை கொடுத்தேன், உன்னை நம்பி நான் பேசினேன், உன்னை நம்பி அநேக காரியங்கள் உன் கையில் கொடுத்தேன். இப்பொழுது எங்கே? வேர் இட் இஸ்? காசு வேணும்னு கேட்டல, நான் கொடுத்தேன். இப்ப எங்க இருக்குது? இப்ப எங்க வச்சிருக்கிற? எனக்கு பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், ஆண்டவர் பிசினஸ் கொடுத்தார். இப்ப அந்த பிசினஸ்ல வந்த வருமானங்கள் எங்கே? கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் கொடுத்த பொருட்கள் இப்ப எங்கே? வேர் இஸ் thou brother? தாயினே, உன் சகோதரன் இந்த காலை வேளையில் எங்க இருக்கிறான்? கொன்று போட்டு விட்டாயா? ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர்கிட்ட பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு பதில் தெரியும். நீ சொல்லலைன்னா கூட கர்த்தருக்கு உண்மை தெரியும். கர்த்தருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. கர்த்தருக்கு என்ன தெரியும்? உண்மை ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்லலைன்னா கூட கர்த்தர் உண்மையை ரொம்ப அதிகமா அழகா கண்டுபிடிப்பார். காயின் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்மள எல்லாரும் சொல்ற, எல்லாரும் செய்கிற ஒரு காரியங்கள். காயின் ரொம்ப அழகா சொல்றாரு. நான் காவலாளியா? இவர் ஆண்டவரே ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ஆண்டவரே இப்படி சொல்ல சாக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. காயின் என்ன சொல்றாரு? சொல்லுங்க. காயின் என்ன சொல்றாரு? காயின் என்ன சொல்றாரு? நம்ம கூட சபைக்கு லேட்டா வந்தா என்ன சொல்லுங்க சொல்றோம்? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்றோம்? சாக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? உண்மை கர்த்தருக்கு தெரியும், உண்மை நமக்கும் தெரியும். ஈவினிங் சர்வீஸ் வராததுக்கு நம்ம கூட என்ன சொல்றோம்? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றோம்? சாக்கு சொல்றோம். நிறைய விசுவாசிங்க காலை ஆராதனைக்கு வராததுக்கு என்ன சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல பேசுங்க. என்ன சொல்றாங்க? காயின் சாக்கு சொல்றான். ஆனா அந்த சாக்கு எல்லாம் கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. ஏய், இந்த சாக்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்லாதப்பா. ஈவினிங் சர்வீஸ் ஏன் வர்றதில்ல? ஏன் உபவாச கூட்டத்துக்கு ஏன் வர்றதில்ல? உன் வீட்டில் நீ 1 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சியே, இப்ப அந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கே என்று இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆரம்பத்தில் நீ செய்த ஊழியங்கள் எங்கே? டிராக்ஸ் எடுத்துட்டு எல்லாருக்கிட்டும் சொன்னி இயேசுவை படுத்தி இன்றைக்கு சொன்ன ஊழியங்கள் எங்கே? காயினே, கொன்று குவித்து விட்டாயோ? கொன்று குவித்து விட்டாய். அப்பா அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு. அமெரிக்காவுக்கு போயிட்டு 1 மாதம் கிட்ட, ஒரு 3 வாரம் அமெரிக்காவில் இருந்தப்போ இங்கே அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டுச்சு. இங்கே ரொம்ப அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டுச்சு. கவனிங்க எல்லாரும். அர்ஜென்ட்டாக காசு தேவைப்பட்டப்போ கொஞ்சம் தொகை அனுப்புனார். கொஞ்சம் காசு அனுப்பிச்சு சொன்னார், இந்த இதுக்கு இங்கே போட அப்படின்னாரு. சரி, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிருந்தா என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. என் அக்கௌண்ட்டில் இருந்தது 1000 ரூபாவோ 500 ரூபாவோ தான். மற்றதெல்லாம் அப்பா போட்ட காசு அங்கே இருந்துச்சு. அமைதியாக இருந்துச்சு. அப்பா ஊழியெல்லாம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து வந்தார். எனக்கு வாங்கின பொருள்லாம் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் சரி, காலையில் நான்
3 மணிக்கு வரதா இருந்தார். லேட் ஆனதுனால சரி தூங்கலாம். அந்த 3 மணிக்கெல்லாம் எழுந்தார். எழுந்துட்டு அப்பா வந்துட்டார். 7 மணிக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 8-9 மணிக்கு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமில் படுக்கிறேன். ரூமுக்கு வந்து அப்பா எழுந்துருப்பான்னாரு. எழுந்து உக்காந்துட்டேன். சரி கொஞ்சம் உனக்கு ஊர்லேருந்து நான் அமிச்ச காசுக்கெல்லாம் கொஞ்சம் கணக்கு சொல்லுனார். எனக்கு சரி கணக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து உக்காந்துட்டு அப்பா அங்கே ஒரு இது இவ்வளோ காசு கொடுத்தேன், இங்கே போச்சு எல்லாம் போச்சு முடிச்சா பேலன்ஸ் ஒரு 30,000 ரூபாய் தட்டுப்படுது. எவ்வளோ தட்டுப்படுது? 30,000 ரூபாய். எனக்கு பதில் கணக்கு வரல. தூக்கம்லாம் போயிடுச்சு. 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தால் ஏதாவது சொல்லிடலாம், அங்கே போனால் இங்கே இது சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு. 30,000 ரூபாய் கணக்கு காணும். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு எனக்கு தெரியாது. முதல்ல எங்கள் அப்பா காசு அமிச்சிட்டு இப்படி ஒரு கொஸ்டின் என்னை கேட்பாருன்னு உண்மையாக எனக்கு தெரியாது. எனக்கு சப்போஸ் அது தெரிஞ்சிருக்குன்னா 2 ரூபாய் நான் எடுத்துருப்பேன்னா கூட டக்குன்னு எழுதிட்டு இருப்பேன். எனக்கு கணக்கு கொடுத்துட்டா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். கணக்கு கரெக்டாக அப்படி காமிச்சிட்டேன் நான் எங்கள் அப்பா கிட்ட, நிச்சயமாக சொல்கிறேன் ஒன்றுமே கேட்க மாட்டார். 30,000 ரூபாய்க்கு கணக்கு காணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா கோவம் வர ஆரம்பிக்குது. எனக்கு பயங்கர பயம். அன்னைக்கு பார்த்து பேங்க் லீவு, எங்கெல்லாம் செக் போயிருக்குது தெரில. போய் எதை சீட் எடுத்துட்டு வரேன், எழுதுறத பார்க்குறேன், எங்கேயும் எழுதி. ஆனால் நான் எடுக்கல, அது நல்லா தெரியும், அப்பாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் மிஞ்சு போனா அவரே மிஞ்சு போனா ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். ஆனால் மிச்ச காசெல்லாம் எங்க? உன்னை நம்பி இல்லடா உன் அக்கௌண்ட்ல போட்டேன். வேற யாருக்கிட்ட நான் கொடுக்கறது? நீ கணக்கு சொல்லு. கூட்டி பார்த்தா அவங்க கிட்ட கொடுத்தேன், இவங்க கிட்ட கொடுத்தேன், எங்க ஆனாலும் எப்படி சுத்தி பார்த்தாலும் 30,000 ரூபாய் அடிக்குது. சரி பேங்க்ல போய் எங்க 30,000 ரூபாய் எங்க போச்சு? சுத்தி பார்த்தாலும் அதுக்கு கணக்கு வரல. இவருக்கு அப்பாவுக்கு கோவம் மேல கோவம். முதல்ல டக்குன்னு கணக்கு போடுறாரு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ள இவர் எல்லா கணக்கு முடிச்சுட்டு கேள்வி கேட்டுக்கிறார். அப்பா என்ன சொன்னா, அப்பா எனக்கு நீங்க என்ன நம்புறீங்களா? நம்புறதெல்லாம் இருக்கட்டும், 30,000 ரூபாய் எங்க? எனக்கு நான் சீரியஸா நான் எடுக்கல. சொந்த அப்பா என்ன நம்பி என் அக்கௌண்ட்ல நம்பி பையன் வச்சுப்பான் பத்திரமா அப்படின்னு நம்பி காசு அமிச்சார். இந்த காசுக்கு கணக்கு கொடுக்காதப்போ எனக்கு கோவப்பட்டார தவிர அதுக்கப்புறம் ஒரு சில வழக்குகள் அப்பாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி அதை கேட்கல. அவருக்கு தெரிஞ்சிச்சு இங்கே எங்கே தான் போயிருக்கு, நான் விட்டுட்டேன். ஆனால் அப்பா கண்டுபிடிச்சிட்டாருங்க எங்கே தான் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணக்கு வந்துடுச்சு. கடைசியாக நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அப்பா என்னை அந்த கேள்வி கேட்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகிறார். சபையில் உட்காந்துட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்க போகிறார். உன் குடும்பத்தார் எங்கே? உன் குடும்பத்தார் எங்கே? உன் கூட பிறந்த சகோதரன் எங்கே? உன்னுடைய தகப்பன் எங்க? காயினை பார்த்து கர்த்தர் கேள்வி கேட்கிறார். நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறியே, உனக்கு நான் கொடுத்த பணங்கள் எங்கே? காயினே, உன்னை நம்பி அல்லவா நான் கொடுத்தேன். உன்னை நம்பி நம்ம எருசலேமுக்காக ஜெபம் பண்றோம், அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்றோம், சொந்த அக்கா தங்கச்சிக்காக ஜெபம் பண்றது இல்லை. அப்பா நினச்சிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறோம், கூட பிறந்தவங்களை இயேசு கிட்ட வழி நடத்துறதுக்கு. ஏன்னா வசனம் ரொம்ப காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு காட்டலைன்னா காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு காட்டுவ? நான் தெரியுமா நினைக்கிறேன், காணாத தேவனிடத்தில் அன்பு காட்டுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு காட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமான்றவங்க கைத்து ஏங்க, ஆமா நீ உண்மைங்க. உன்னுடைய உறவினர்கள் இன்றைக்கு எங்கே? சரி, நேரம் அதிகமாக. கர்த்தர் மூன்றாவது சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி, உன்னுடைய காய் எங்கே? Where is your ministry? உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? உன் தலை மேலே நான் ஊற்றின அபிஷேகம் எங்கே? உன் தலையின் மேலே நான் ஊற்றின அபிஷேகம் எங்கே? நீ ஏன் கொன்று விட்டாய்? உன்னுடைய சகோதரனை நீ கொன்று கொண்டிருக்கிறாய். ஐந்தாவது கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள்
19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் 8 வாசிக்கிறான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். அவன் அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்க உனக்கு என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. எலியாவுக்கு ரொம்ப சோர்வு. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எலியாவுக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது. சோர்வு வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றார்? பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்புகிறார். பரலோகத்திலிருந்து யார் அனுப்புகிறார்? கர்த்தர் தேவதூதனை அனுப்பி எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எலியா நல்லா சாப்பிட்டுட்டு சோர்ந்து போயிட்டான். என் பையன் பாவம், ரொம்ப களைச்சு போயிட்டான், இப்படியே விட்டா என் பிள்ளை செத்துருவான்னு சொல்லிட்டு எலியாவுக்கு கர்த்தர் தேவதூதனை அனுப்புகிறார். யாரை அனுப்புகிறார்? சொல்லுங்க, யாரை அனுப்புகிறார்? தேவதூதனை அனுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பிட்டுட்டு எலியா என்ன பண்றாருன்னா திரும்ப படுத்துக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றார்? திரும்ப பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் காக்காவை அமைச்சாரு, அதுக்கப்புறம் விதவை அமைச்சாரு. இப்போ எலியா ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்ட பிறகு கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்புகிறார். 2வது தடவையும் தேவதூதன் கொடுத்த சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தர் கொடுத்த பலத்தினால் 40 நாள் நடக்கிறார். எத்தனை நாள் நடக்கிறாரு? சொல்லுங்க, எத்தனை நாள் நடக்கிறாரு? 40 நாள் நடந்துட்ட பிறகு ஒரு கெபிக்குள்ள போய் படுத்துக்கிறார். எங்க போய் படுத்துக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எலியாவை பார்த்து கேட்கிறார், ஏன்பா நீ சும்மா படுத்துக்கிறதுக்காகவா நான் பரலோகத்திலிருந்து தேவதூதன் அனுப்பிச்சு உனக்கு சாப்பாடு கொடுத்தேன்? நீ சும்மா போய் வீட்டில் உட்காந்துக்கிறதுக்காகவா நான் 2வது முறை தேவதூதன் அனுப்பிச்சேன்? நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காகவா நீ கேட்ட வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் கொடுத்தேன்? நீ சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காகவா நீ வாயை திறந்து கேட்ட வேலையை நான் கொடுத்தேன்? டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். ப்ரமோஷன் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். வீடு வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். வேலை வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். பைக் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். வீடு வேணும், துணி வேணும், நகை வேணும், அது வேணும், இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் எலியாவே கெபிக்குள்ளே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கேட்கிற வாயை திறந்து எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டு கெபிக்குள்ளே ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. 2 தடவை நான் அமிச்சேன் தேவதூதன். எத்தனை தடவை அமிச்சேன்? சொல்லுங்க, கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லுங்க, எத்தனை தடவை அமிச்சேன்? உனக்கு நான் பதில் 2 தடவை கொடுத்தேன். நல்ல சாப்பாடு கொடுத்தேன், நல்ல வீடு கொடுத்தேன், நீ கேட்ட பிள்ளையை நான் கொடுத்தேன், நீ கேட்ட கணவரை கொடுத்தேன், நீ வாயை திறந்து விரும்பி கேட்ட அநேக ஆசீர்வாதங்களை உன் கரங்களில் நான் கொடுத்தேன். இப்போ கெபிக்குள் ஒளிந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை நம்பி அல்லவா கர்த்தர் கொடுத்தார்? ஆமாவா? உங்க கையில தானே கர்த்தர் கொடுத்தார். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என் ஜெபத்திற்கு நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க, 2 கை தூக்குங்க. என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்றவங்க இன்னைக்கு அந்த பதில் கிடைச்ச பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு அவைகள் வந்த பிறகு அந்த ஆசீர்வாதங்கள், ப்ரமோஷன் கேட்ட, ப்ரமோஷன் கொடுத்தல்ல. நான் செத்து போனா நல்லா இருக்கும். ஐயோ நீ எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய் தேவதூதன் அனுப்புகிறார். ஐயோ நீ கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்தனே, நீ சாகிறதுக்காக போன, உன் ஜீவனை நான் காப்பாற்றி இது எல்லாம் பண்ண. ஆண்டவரே அந்த ஒரு ஜெபத்தப்பா, ஐயோ என் பிள்ளை அழுவுதேன்னு சொல்லி நான் செஞ்சனே. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எலியாவே கெபிக்குள்ள என்ன, உங்களுக்கு என்ன வேலை? எதுக்குள்ள? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதுக்குள்ள இருக்கிறார் எலியா? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எதுக்குள்ள இருக்கிறார்? கர்த்தர் உன்னை வீட்டில் உட்கார்றதுக்காக நீ கேட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கவில்லை. புறப்படு, ஊழியம் செய்ய புறப்படு. நீ கேட்ட காரியங்கள் எல்லாம் காரணம் இல்லாமலையா கர்த்தர் கொடுத்தார்? நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் விருதாவோ? இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். வியாதி சரி, கொடுமை. இது இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி கிட்னி இல்லாமல் எனக்கு கிட்னி வந்துச்சு, கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார்ன்றவங்க கை தூக்குங்க, கை தூக்கு. பரவாயில்ல, தைராய்டிலேருந்து குணமானவங்களாம் இருக்கிறாங்க, கை தூக்குங்க, ஒன்றும் இல்லை, கை தூக்குங்க. சரி, அற்புதங்களை நான் பெற்றுக்கொண்டேன்றவங்க கை தூக்குங்க.
வியாதி சுகமாச்சுன்றவங்க கை தூக்குங்க. கர்த்தர் உன்னை பார்த்து தான் ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார். நான் உன் வியாதியை சுகப்படுத்தினேனே, நீ வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக உன் வியாதியை நான் சுகப்படுத்தலை. நீ சும்மா அங்கே போயிட்டு ஷாப்பிங் போகிறதுக்கு, சொந்தக்காரங்க வீட்டில் உட்கார்றதுக்காக உன் வியாதியை நான் சுகப்படுத்தவில்லை. எலியாவே, நீ புசிப்பதற்கு பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பினது சும்மாவா? 5வது கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? நேரம் ஆயிட்டு இருக்கு, சமயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் நீ என்ன செய்கிறாய்? போதும், வெளியே வா. எலியாவே, கெபிக்குள்ள ஒளிந்து கொண்ட நாட்கள் போதும், வெளியே வர சொல்கிறான். 6வது ஒரு கேள்வியை வாசித்து கர்த்தர் சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிள்ளைகளே, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இன்னைக்கு இயேசு கடைசியாய் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, do you have anything for me? உன்னை பார்த்து இயேசு கேட்கிறார், வா, எனக்கு ஏதாவது இருக்கா? do you have anything for me? do you have anything for me? எனக்கு ஏதாவது வச்சிருக்கிறியா? ஆண்டவர்கிட்ட இல்லையா? ஆண்டவர்கிட்ட இல்லாமலே அவங்க கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர்கிட்ட இல்லாமலே அவங்க கிட்ட கர்த்தர் கேட்கிறார். சீஷர்கள்லாம் இயேசுவை விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க. கவனிங்களேன், இவர் இயேசு இதுக்கப்புறம் வரமாட்டாரு, இதுக்கப்புறம் அந்த சாப்டர்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமும் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யோவான்லாம் வந்து மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போன பிறகு இவங்க கடலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு மீன் அகப்படல. ஒரு மீன் என்ன பண்ணல சொல்லுங்க, இது கடைசி குறிப்பு சொல்லி நம்ம ஜோம் பண்ண போறோம். கவனிங்க, ஒரு மீன் என்ன பண்ணல, அகப்படல. ஒரு மீனும் கிடைக்காததுனால இவங்க ரொம்ப சோர்ந்து போய், நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து கரையில் நின்றுட்டு பேதுரு கூட பின்மாற்றத்தில் இருக்கிற சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது இருக்குதா? இன்றைக்கு இயேசு உன் அருகில் நின்று உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு ஏதாவது இருக்குதா? do you have anything for me? இன்னைக்கு காலையில அநேக காரியங்களை வெறுத்து, ஆரம்பத்தில் அநேக ஊழியங்களை செய்து, அநேக ஆசீர்வாதங்களை பெற்று, பின்மாற்றத்தில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எனக்கு ஏதாகிலும் உண்டா? இயேசுவை விட்டு தூரமாய் போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஜெபித்து பல ஆண்டுகள் ஆகிறதா, பல நாட்கள் ஆகிறதா, பல மாதங்கள் ஆகிறதா, உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஏதாகிலும் எனக்கு உண்டா? பேதுருக்கும் யோவானுக்கும் இயேசு இல்லைன்னா அவங்களை யாரும் மதிச்சு கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா ஒன்னும் கிடைச்சிருக்காது. ஒன்னும் கிடைச்சிருக்காது. ஒரு ரூபாய் கிடைச்சிருக்காது இயேசு இல்லைன்னா. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இயேசுவை விட்டு விலகி போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர், do you have anything for me this morning? எனக்கு ஏதாவது இருக்காப்பா? கடைசியா கர்த்தர் கேட்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு கடைசி ஒரு கேள்வி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கர்த்தர் கேட்கிறார், ஏதாவது என்கிட்ட இருக்கா? எனக்கு புசிக்க ஏதாகிலும் உண்டா? சீஷர்கள் இடத்துல அப்ப ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகி எல்லாம் போயிடுச்சு, லாஸ்ல இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எதுல இருக்கிறாங்க? பிசினஸ் எப்படி இருக்குது? சொல்லுங்க, பிசினஸ் எப்படி இருக்குது? சொல்லுங்க வாயில, பிசினஸ் எப்படி இருக்குது? லாஸ்ல இருக்குது. இப்ப வீடு எப்படி இருக்குது? கடன்ல இருக்குது. நம்ம நிறைய பேர், நம்ம சபையில எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, என்கிட்ட பணம் இருந்தப்ப நான் நிறைய கொடுத்துருப்பேங்க, இப்ப பணம் இல்லை, இருந்தப்ப கொடுக்கல, இப்ப இல்லாதப்ப கேட்கிறாங்களே.
children, do you have anything? இயேசு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஏதாகிலும் உண்டா? உன்னிடத்துல உன் வீட்டில் ஏதாவது எனக்கு இருக்கா? நீ செய்யற பிசினஸ்ல அதுல பங்கு எனக்கு உண்டா? பணத்தை குறித்து கேட்கலங்க. உனக்கு நான் ஜீவனை கொடுத்தனே, உன் சரீரத்தில் எனக்கு ஏதாகிலும் இடம் உண்டா? கர்த்தர் இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து கேட்கிறார், do you have anything for me? எனக்கு ஏதாவது இருக்காப்பா உன்கிட்ட? அம்மா, இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், உன் பக்கத்துல நின்னு, எனக்கு ஏதாவது இருக்குதா? Do you have anything for me this morning? இவங்க கிட்ட பத்திர கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அப்படின்றாங்க. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இவங்க கரை ஒத்துக்கணும் உடனே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இயேசு மீன் சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். மீன் பிடிச்சிட்டு வராங்க. நான் இதோடு இந்த கேள்வியோடு ஜெபிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளே, ஏதாகிலும் உண்டா? 6 கேள்வி கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம பார்த்து கேட்டார். முதல் கேள்வி, ஆபிரகாமை பார்த்து தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? 2வது கேள்வி, எசேக்கியாவை பார்த்து இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமோ? 3வது கேள்வி, கர்த்தர் மரியாளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? அழுதாயோ? 4வது கேள்வி, காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எங்கே உன் சகோதரன்? எங்கே நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம்? எங்கே நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்? ஊழியம் செய்தாயே, எங்கே இப்ப அந்த ஊழியங்கள்? 5வது கேள்வி, எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஏனப்பா நீ இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற? சும்மா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லாம் வந்துட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறே, ஏனப்பா? 6வது ஒரு கேள்வி, சபையாரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஏதாகிலும் எனக்கு உண்டா? இன்னைக்கு காலையில இயேசுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இயேசு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு நாட்களில் கொஞ்ச நேரம் எனக்கு கொடுக்க மாட்டியா? உன் வீட்டுல ஜெபம் கொடுக்க நடத்த கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டியா? உன் வண்டியை கொஞ்ச நேரம் என் ஊழியத்திற்கு கொடுக்க மாட்டியா? பணத்துல ஒரு பங்கு என் சபைக்கு நீ கொடுக்க மாட்டியா? உன் பிள்ளைகளை கொஞ்சம் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டியா? உன் பிசினஸ்ல கர்த்தருக்கு ஒரு பங்கு செலுத்த மாட்டியா? பேதுரு நிர்வாணமா இருக்கிறப்ப இந்த क्वेश्चन கேட்கிறார். எப்படி இருக்கிறப்ப இந்த क्वेश्चन கேட்கிறாரு? ஆஃப் நேக்கட். ஏன்னா இயேசுவை பார்த்த உடனே தான் நிர்வாணமா இருக்கிறதை அவன் கண்டு தண்ணியில குதிச்சான் வசனம் சொல்லுது. இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஏதாகிலும் நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன், கொடுக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கை உயர்த்துங்க. நான் ஏதாவது கர்த்தருக்கு செய்ய விரும்புகிறேன், நான் ஏதாவது கர்த்தருக்கு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு என்கிட்ட பார்த்த கேட்ட கேள்விக்கு, I want to do something for Jesus. கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடும். நான் ஏதாகிலும் கர்த்தருக்கு செய்ய விரும்புகிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I want to do something. நீ ஏதாகிலும் ஊழிய செய்ய விரும்புறியா? கை தூக்கு. உன் பணத்துல கொஞ்சம் கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறாயா? கையை உயர்த்து. பிள்ளையே, ஏதாகிலும் எனக்கு உண்டா? Jesus is asking a question. Do you have something to me? இயேசு உன் அருகில் நின்று உன்னை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஏதாகிலும் உண்டா? நான் இயேசுவுக்கு ஏதாகிலும் கொடுக்க விரும்புறவங்க கை தூக்குங்க. கையை உயர்த்தி இருக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. கையை உண்மையாக உயர்த்தி இருக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. நான் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்ய போகிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், ஏதாகிலும் உண்டா? உனக்கு ஜீவன் கொடுத்தவர் உன்னை பார்த்து கேட்கிறார், do you have anything for me? நீ கேட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்த கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஏதாகிலும் எனக்கு இருக்குதா? நீ அதிகமாய் நேசிக்கிறத எனக்கு தெரியா? நீ அதிகமாய் நேசிக்கிறவைகள் எனக்கு தருகிறாயா? உன் ஜீவனை எனக்கு தருகிறாயா? இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். இயேசு அருகில் நின்று உன் செவி கேட்க இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், do you have anything for me this morning? ஏதாவது இருக்காப்பா?
இயேசு கிட்ட இல்லாம உங்ககிட்ட கேட்கலாமா? உன்னிடத்தில் ஏதாகிலும் உண்டா? கத்தரை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற உன்னை பார்த்து கத்தர் கேட்கிறார். பிசினஸ் லாஸ்ல இருக்கிற உன்னை பார்த்து கத்தர் கேட்கிறார், அப்பா என்கிட்ட வாப்பா, நான் உன் பிசினஸை ப்ராஸ்பர் ஆக்குறேன். அம்மா என்கிட்ட வா, நான் உன்னை செழிப்பாக மாற்றுகிறேன். முழுவதும் போராடி ஒன்றும் அகப்படவில்லையா? இயேசு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கடைசியாக கேட்கிறார், சபையே ஏதாகிலும் உண்டா எனக்கு? உன் குடும்பத்திலே ஏதாகிலும் எனக்கு தரக்கூடியது உண்டா? உன் தொழிலிலே ஏதாகிலும் நீ எனக்கு கொடுக்க வேண்டியது உண்டா? உன் பிள்ளைகளில் நீ ஒன்று எனக்கு தருகிறாய் என்று சொன்னாயே, எங்கே? உன் வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குதா? இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், Do you have anything for me? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அநேக பேர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பின்பாற்றத்தில் இருக்கிறீங்க. நீ செய்த பொருத்தனைகள் எங்கே? நீ செய்த பொருத்தனைகள் எங்கே? இந்த காலை வேளையில நீ செய்த பொருத்தனை எங்கே? ஊழியத்திற்கு நீ செய்த பொருத்தனை எங்கே? ஆரம்ப நாட்களில் நீ செய்த பொருத்தனைகள் எங்கே? இயேசுவை பார்த்து கேட்கிறார், பொருத்தனை பண்ணல, எங்க அந்த பொருத்தனை? பிள்ளை பிறந்தா இது செய்யற ஆண்டவரே, வேர் இஸ்? எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கப்பா. சபையில வந்து ஏதாகிலும் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னல, எனக்கு ஒரு வீடு கொடுங்கப்பா. பொருத்தனை பண்ணாயே, எங்கே அந்த பொருத்தனைகள்? இயேசுவை பார்த்து கேட்கிறார், Do you have something for me this morning? என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன்பா பின்மாற்றத்தில் போனாய்? இயேசுவை பார்த்து கேட்கிறார். ஒரு சிலருடைய செவிகளில் அந்த கேள்வி இன்னும் தொனித்துக் கொண்டிருக்கிறது, உன்னுடைய சகோதரன் எங்கே? காயினே, நீ செய்த ஊழியங்கள் எங்கேப்பா? ஆரம்பத்தில் நீ செய்த ஊழியங்கள் எங்கே? ஆரம்பத்தில் நான் உன்னை நம்பி கொடுத்த அபிஷேகங்கள் எங்கே? எங்க? எலியாவே, நீ கேட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்தேனே, இப்பொழுது கெபிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ரியா பாபா ரா ஷெகரே லே 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 ரியா மாமா ரா ரியா மாமா ரா தாரா லா ரபா கோரோலோ ரியா மாமா ரா ஷெகரே லே ரியா தாரா நாமா. பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறாயா சகோதரா? பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறாயா சகோதரியே? ரியா மாரா ஷெகரே லே. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? நாள் ஒன்று வர போகிறது, கர்த்தர் உன்னிடத்தில் கேட்க போகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆயத்தமா? Are you ready to answer the Lord? வீணாவாய் உனக்கு கொடுத்தேன் இந்த ஆசீர்வாதங்களை. வீணாகவா நான் உனக்கு கொடுத்தேன்? உன் பிள்ளைகளை வீணாகவா நான் கொடுத்தேன்? உன்னை விட நீதிமான்கள் இருந்தபோது கர்த்தர் உன்னை நம்பி ஏன் கொடுத்தார்? உன்னை விட அதிக படித்தவர்கள் இருந்தார்கள், ஆயினும் கர்த்தர் உன்னை ஏன் தெரிந்து கொண்டார்? கண்களை மூடுங்க, இயேசு இடத்துல பேசிக்கொண்டு இன்னும் ஒரு சில இருதயங்களை கடினப்படுத்தி கடைசியாக இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். கர்த்தரிடத்துல ஒப்புரவாக விரும்புறவங்க எழும்பி நில்லுங்க. கர்த்தரிடத்துல ஒப்புரவாக, கடைசியாக கர்த்தரிடத்துல ஒப்புரவாக விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்க. ரியா மாமா ராஷேகேரிலே கர்த்தரிடத்துல ஒப்புரவாகிறவங்க எழும்பி நில்லுங்க. பரலோக பிதாவே, எழும்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செவிகள், உம்முடைய கேள்விகள் எங்கள் செவிகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஜீசஸ், we surrender ourselves. எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காலை வேளையில்.
இயேசுவே, எல்லாரும் எழும்பி நிற்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழும்பி நிற்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழும்பி நிற்கிற உண்மையில கர்த்தருடைய விசேஷத்தை கிருபை வந்து இறங்க போகிறது. கர்த்தருக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் முழங்காலுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் பாதைகளிலே கர்த்தர் நெய்யை பொழிய செய்ய போகிறார். வனாந்தர வெளிகளிலே நீ தண்ணீரை பார்க்க போகிறாய். பாதை இல்லாத இடங்களில் நின்று கொண்டிருக்கிற நீ வழிகளை கர்த்தர் உனக்கு உண்டு பண்ண போகிறார். கர்த்தருக்காக எழும்பி இருக்கிற நீ உன்னை கர்த்தர் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எலியாவே, கபிக்குள்ளிருந்து வெளியே வா. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உண்டு. போதும் நீ முடங்கி உட்கார்ந்த நாட்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நிர்விசாரணமாக இருந்த நாட்கள் போதும். எழும்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கேள்வியோடு கூட ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசமாவணி செலுத்த போகிறோம். காணிக்கை சேகரிக்கிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள். எல்லாரும் காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளவோ. காணிக்கைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் மனமே. காணிக்கை எல்லாரும் உயர்த்தி படிங்க. காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக நல்ல நிலமாகிய காணிக்கை பையிலே விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இது நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு கொடுக்கவும் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இது நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்து பார்த்து, இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஆட்டுக்குட்டியோ அரசாட்சி செய்ய அன்பினோரவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியோ அரசாட்சி செய்ய அன்பினோரவரும் அவரை சேர. அன்பரத்தெல்லாம் கண்ணீரும் துடைக்க. அன்பரத்தெல்லாம் கண்ணீரும் துடைக்க. நீ அங்கே எல்லாரும் சொல்லுவோம்.
சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலடங்கிடமோ தேவ செயர்களாயெல்லோரும் மாற தேவ செயர்களாயெல்லோரும் மாற நீ அங்கிருப்பாயோ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். உங்க வலது கரத்தை உங்க நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு உங்க இருதயத்தை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு நான் இறந்தால், இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்தால் நான் பரலோகத்தில் இருப்பேனா? அதை தான் அந்த பக்தன் ஆத்மாவை பார்த்து கேட்கிறான். நீ அங்கிருப்பாயா? இயேசு இன்றைக்கு வருவாரானால் மனசாட்சியை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 3:20 கேட்கிறார், எல்லாவற்றை பார்க்கிற நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடுமானால் இருதயத்திலும் மேலான தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவாய் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். மனசாட்சி உள்ளவர்கள் நெஞ்சில கையை வைத்து கேளுங்க, நீ அங்கிருப்பாயா? இன்றைக்கு செய்தி கர்த்தர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க உங்க மனசாட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. இன்னும் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரத்தை திருவிருது எடுத்து வீட்டில் மனைவியின் இடத்துல கெட்ட வார்த்தை பேசி மனைவி அடிக்கிற நீ மனசாட்சி உள்ளவனாய் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. இனி மனைவியிடத்தில் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். மனைவி கிட்ட மட்டும் இல்லை, யாரிடத்திலையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். மனைவியை அடிக்க மாட்டேன். உன் சொந்த சரீரத்தை நேசிக்காத நீ மற்றவர்களை எப்படி நேசிக்க முடியும்? மனசாட்சியில கையை வச்சு நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனம். மனசாட்சி இப்ப சொல்லுது, நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல் கேன். மனசாட்சி உள்ளவர்கள் சொல்லுவோம், நான் அங்கிருப்பேனே அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஆண்டவரே, கால வேளையிலே தேவ செய்தியை ஆவியானவர் சபைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். காயினை பார்த்து உன் சகோதரன் எங்கே என்று கேட்டீர். ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தின் வாசலில் வந்து நிற்கும் பொழுது உன் மனைவி எங்கே என்று எங்களிடத்தில் கேட்பீரே. நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள் எங்கே என்று எங்களிடத்தில் கேட்பீரே. உன்னோடு வேலை செய்த உன் குயிரான நண்பன் எங்கே என்று கேட்பீரே. நான் அவர்களுக்கு காவலாளியோ என்று காயின் கேட்டது போல நாங்கள் கேட்கக்கூடாதே. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டீரே. பின்வாங்கி போன பேதுருவை பார்த்து, பின்வாங்கி போன சீஷர்களை பார்த்து கேட்டீரே. பிள்ளைகளே, பின்வாங்கி போனதுக்கு பிறகும் நீ துரோகிகளே என்று கூப்பிடாதபடி, நன்றி கெட்டவர்களே என்று கூப்பிடாதபடி பிள்ளைகளே என்று நீர் அழைத்தீர். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரமாய் விலகி போனால் எங்களை பிள்ளைகளே என்று எங்களை கூப்பிடுகிற ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கேள்வியோடு கூட நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். ஆண்டவரே, பரலோகத்திற்கு பங்காளிகளாய் தங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, நம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடினாலே
வருகைக்காக உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்துக்கான நேரம் மாலை ஆராதனை உண்டு. இன்றைக்கு மாலை ஆராதனை கடந்து வாருங்கள். மாலை ஆராதனை உண்டு. செவ்வாய்க்கிழமை